மக்களே, தமிழ்நாடுனாலே மோசம் அப்படின்னு பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ரீல்ஸ் போட்டு பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. நம்மளும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஸில் ஜாயின் பண்ணி நம்மளும் தமிழ்நாடுனாலே மோசம் அப்படின்ட்டு ரீல்ஸை போட்டு நம்மளும் மாஸ் காட்ட போகிறோம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு சமூக பொறுப்புணர்வோட உண்மையிலே தமிழ்நாடு டெவலப் ஆகிருக்கா இல்லையா, இவங்க சொல்கிற பொய்யெல்லாம் வந்து உண்மையிலே பொய்யா இல்லை உண்மையா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவீல் வந்து பண்ண போகிறோம். நானுமே தமிழ்நாடுனாலே மோசமான மாநிலம் தான் அப்படின்னு ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருந்தேன். எந்த அளவு நம்பிட்டு இருந்தேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சனோ அப்போவே வந்து எனக்கு சில உண்மைகள் வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த உண்மையை நான் புறந்தள்ளலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மையும் அறிவியல் உணர்வும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்னுடைய ஈகோவை விட எனக்கு அது முக்கியமான ஒன்று. அப்போ ஃபேக்சுவலாக சில உண்மைகள் வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கிறதுல எனக்கு வந்து எந்த ஒரு மனக்கசப்புமே வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்கள் உண்மையாக இருந்தாலுமே அதை நம்ம ஏற்றுக்கணும். இதான் வந்து நான் சொல்ல வர மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ தமிழ்நாடு டெவலப்பே ஆகலைன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வரலாறுன்னு நான் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம சமூகம் எந்த லெவலில் இருந்துச்சுன்னு தெரிஞ்சாதானே நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோன்றது தெரியும். அப்போ நம்ம சமூகம் எந்த லெவலில் இருந்துச்சுன்னு தெரியலனா எப்படி அவங்களுடைய வளர்ச்சின்றது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து அவுட்டு. எக்கனாமியில் தமிழ்நாடு மோசம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவிலே 2வது பணக்கார மாநிலம் தமிழ்நாடு தான். இதை பற்றி எந்த நாலேஜும் அவங்களுக்கு இருக்காது. ஜிடிபி, ஜிஎன்பி, பெர் கேபிட்டா இன்கம் இதை பற்றி எதை பற்றியுமே அவங்க பேச மாட்டாங்க. தமிழ்நாடு கடன் வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்குது, இந்தியாவிலே அதிகமான கடன் தமிழ்நாடு வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெர்சன்டேஜில் என்னான்னு கேட்டால் அவங்களுக்கு பெர்சன்டேஜா அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர்த்து அதை பற்றி தெரியாது. ஸோ நான் குறை சொல்லலை. ஆக்சுவலாக ஏன் தெரிஞ்சுக்கலை, ஒரு பொய் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய மனசு என்ன பண்ணுவோம்னா அந்த பொய் பின்னாடியே போகிறதுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ பேய் படம் உருட்டுன்ற நல்லா தெரியும், ஆனால் பேய் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்றது நமக்கு தெரியும், ஆனால் அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த மனப்பான்மை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சில இளைஞர்கள் வந்து சில மாணவர்கள் வழி தவறி போயிடக்கூடாது. தமிழ்நாட்டிலே மோசம் பொய்யான அஜெண்டாவை ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நோ பாலிடிக்ஸ் ஒன்லி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் வந்து வீடியோ வந்து போட போகிறோம். இதில் எந்த கட்சிக்கும் ஆதரவாகவும் இருக்காது, எதிராகவும் இருக்காது. ஃபேக்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாவோட கலெக்ட் பண்ணி போட போகிறோம். அந்த ஃபேக்ட்ஸ் வந்து மேபி சில கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அது அறிவார்ந்த ஒரு டேட்டா மட்டும்தான். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் தமிழ்நாடு வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2025 பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் இணைஞ்சே இருங்க. விரைவில் ஒவ்வொரு வீடியோவாக வரும். அது வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஆராய்ஞ்சு உங்களுடைய மனசுக்கு ஓகேனா தயவு செஞ்சு ஏற்றுக்காதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதை விட வெளியே வர வீடியோவையும் ஆராய்ச்சி பண்ணி ஏற்றுக்கங்க. நன்றி.